வணக்கம். பாண்டிய மன்னனுக்கு வெப்புநோய் தாக்கிய விஷயம் மங்கையர்க்கரசியாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. முதல் நாள் இரவு திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தில் நடந்த தீ வைப்பு சம்பவமும் மங்கையர்க்கரசியாருக்கு தெரிய வருகிறது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் கவலையோடு மன்னனை நோக்கி நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மன்னனின் அருகிலேயே செல்ல முடியவில்லை. அப்படி ஒரு வெப்பம். அரண்மனை வைத்தியர்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கற்ற வைத்திய சாஸ்திர முறைகள் அத்தனையும் பிரயோகித்து பார்க்கிறார்கள். ஒன்றுக்கும் கட்டுப்படவில்லை. அப்படி ஒரு வெப்பம். அந்த வாழை இலை குருத்தில் மன்னனை படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை இலை குருத்து இலையை எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. அதில் மன்னன் கிட்ட வரும்போதே அந்த வாழை இலை குருத்தெல்லாம் சருகாகி போய் பொடி பொடியாகி போயிடுறதான். அப்படி ஒரு வெப்பம். எந்த விதமான வைத்தியத்திற்கும் அவரது நோய் கட்டுப்படவில்லை. குலச்சிறையாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் கவலையாகி போய்விட்டது. அந்த சமயத்தில் சமண முனிவர்களும் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு மனதிற்குள்ளே ஒரு சிறு குற்ற உணர்வும் இருக்கிறது. தாங்கள் நேற்று இரவு செய்த சம்பவத்தின் வினையோ இது அப்படின்னு ஒரு சின்ன குற்ற உணர்வு இருக்கிறது. இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கல. அப்படியே வராங்க. வந்து மன்னனுக்கு அருகே நின்று மந்திரங்கள் ஓதுகிறார்கள். இந்த மயிர் பீலியால் மன்னனை தடவி கொடுக்கிறார்கள். அந்த மந்திரத்துக்கெல்லாம் அந்த நோய் கட்டுப்படவில்லை. அந்த மயிர் பீலிகள் மன்னனின் மேல் பட்டவுடனேயே பொறி பறக்கிறதாம். அந்த மயிர் பீலிகள் எல்லாம் எரிந்து விடுகிறது. அப்படி ஒரு வெப்பம். சமண முனிவர்களுக்கு ஒரே பயம். இது என்ன இப்படி நடக்கிறதே, மந்திரத்திற்கு எதுவுமே கட்டுப்படவில்லையே, இந்த நோய் கட்டுப்படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரே பயம். மயிர் பீலிகளை மேலே வைத்து தடவினாலே பொறி பறக்கிறது. அப்படி ஒரு வெப்பம். இது என்னடா இது சொல்லிட்டு அவங்களும் திகைத்து போய் நிற்கிறாங்க. அங்கே கையில் இருந்த அந்த கமண்டலத்திலிருந்து தண்ணீரை எடுத்து மன்னனின் மேல் தெளிக்கிறார்கள். தெளிக்கும்போது தீயில நெய்யை போட்ட மாதிரி பளிச்சுன்னு பொறி வருதான். மன்னனுக்கு தகிக்கிறது. அப்படியே ஒன்றும் பண்ண முடியல. உடனே அவங்க அந்த அந்த முனிவர்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் தள்ளி போங்க எல்லாரும் அப்படிங்கிறார். அந்தளவு அவரால் முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மயக்கமாயிடுறார். மயக்கமாகி வார்த்தை பேச முடியல, அந்த நிலைமைக்கு போயிடுறார். அது மாதிரி ஒரு உடல் உபாதை, ஒன்றுமே பண்ண முடியல மன்னனால். அப்போது அந்த மங்கையர்க்கரசியாருக்கு தோன்றுகிறது, இது நேற்று இரவு அந்த தெய்வ பாலகன் தங்கியிருந்த சைவ மடத்திற்கு நடந்த தீ வைப்பு சம்பவத்தின் விளைவுதான். அதுதான் இப்படி மன்னனை தாக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுறது. ஏன்னா மங்கையர்க்கரசியாரும் மிகப்பெரிய ஞானஸ்தர். அவருக்கு தெரிகிறது. அப்போது அவர் அந்த குலச்சிறையார்ட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி நேற்றுக்கு நடந்த தீ வைப்பு சம்பவம் தான் மன்னனை இப்படி தாக்கியிருக்கு, அதோட விளைவு தான் இது. அதனால் இதை திருஞான சம்பந்தர் நேரில் வந்தார்னா இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குலச்சிறையார் சொல்கிறார், சமண சமயத்தவர்கள் செய்த பாவத்தின் விளைவுதான் இப்படி மன்னனை தாக்கி இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த மந்திரம் இதை எப்படி சரியாக்க முடியும்? அதனால தான் மன்னனுக்கு இன்னும் தகிப்பு அதிகமாயிடுது. நம்ம உடனே மன்னர்கிட்ட போய் இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் காதில் போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும். மன்னருக்கு வந்து ஒன்றும் சுயநினைவு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மன்னரோட அனுமதி தேவை எதுக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நேற்று இரவு திருஞான சம்பந்தர் தெய்வ பாலகர் அவர் தங்கியிருந்த மடத்தில் ஒரு தீ வைப்பு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு காரணம் சமண சமயத்தவர்கள்தான். அந்த தீ வைப்பு சம்பவத்தின் விளைவுதான் உங்களை தாக்கி இருக்கிறது. இதை சரி செய்யக்கூடிய ஒரே பாலகர் அந்த தெய்வ பாலகர் தான். அவர் வந்துவிட்டார் என்றால் இது சரியாகிவிடும். இதற்கு நீங்கள் தான் அனுமதி தர வேண்டும். அவர் இங்கே வந்தார்னா உங்களுக்கு இது சரியாக போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மன்னர்கிட்ட. மன்னர் அது கொஞ்சம் அவருக்கு புரியுறது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ அவருக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளே அது புரியுறது. நம்ம வந்து அந்த தீ வைப்பு சம்பவத்துக்கு நம்மளும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க போய் மந்திரத்தால் தீ வச்சாங்களோ இல்லை நேராக போய் தீ வச்சாங்களோ அதெல்லாம் அடுத்தது. ஆனால் தீ வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தான் சொன்னோம். ஸோ மன்னனும் தான் பொறுப்பு. அதனால் அதோட விளைவு தான் இது அப்படின்னு மன்னனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உணர்றாரு. உணர்ந்த உடனே அதை மங்கையர்க்கரசியார்ட்டையும் சொல்கிறார், நீ சொல்கிறது சரிதான், அந்த தீ வைப்பு சம்பவத்தின் விளைவு தான் இப்படி என்னை தாக்கி இருக்கிறது. நீங்கள் அந்த திருஞான சம்பந்தரை முடிந்தால் இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, மன்னனே இப்படி நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. உடனே குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அரண்மனையிலிருந்து கிளம்புகிறார்கள்.
அந்த சைவ மடத்திற்கு போயிட்டு நம்ம அந்த திருஞான சம்பந்தர் அழைச்சின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மடத்தை நோக்கி விரைகிறார்கள். அங்கிருந்த காவலர்களிடம் சொல்கிறார்கள், இது மாதிரி சுவாமிகளை பார்க்கணும் அப்படின்ன உடனே அவங்க விரைந்து சென்று சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, அமைச்சரும் மகாராணியாரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு, உடனே அழைச்சின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்க. சுவாமிகளே அப்படின்னு 2 பேர் கண்லேயும் கண்ணீர். நேற்று இரவு நடந்த தீ வைப்பு சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டோம். அதில் உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட அந்த தீய செயலோட விளைவு மன்னனை தாக்கிவிட்டது. அவர் பக்கத்திலேயே யாரும் போக முடியல. அந்த தீச்செயலின் விளைவு, அந்த தீயின் விளைவு மன்னனை தாக்கிவிட்டது. வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு துன்புறுகிறார். அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் பக்கத்திலேயே யாரும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராணியார் சொல்கிறாங்க. மகாராணி மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் அவருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கல. நீங்கள் அங்கு எழுந்தருளி சமணர்களை வென்று மன்னனுக்கும் எனக்கும் உய்வளிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மகாராணியின் வார்த்தை. ஏன்னா தன்னோட சுயநலத்தோட நாட்டின் நலம் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. நீங்கள் அவருக்கு கொஞ்சம் அதை சரி பண்ணணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல. நீங்கள் சமணர்களை வென்று சைவத்தை நிலைநாட்டி மன்னனுக்கும் எனக்கும் உய்வளிக்க வேண்டும்ங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இவர் அங்கே வந்தார்னாலே அது சரியாயிடும். அப்படி ஒரு நம்பிக்கை. இவர் அங்கே வந்தார்னாலே மன்னனுக்கு எல்லாம் சரியாயிடும். அப்புறம் எதுக்கு அது சரி பண்ணணும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஞானமும் இருக்கிறது அவங்களுக்கு. மகாராணியாகவும் இருந்து பேசுகிறாங்க. தன்னலத்தை விட நாட்டின் நலம் முக்கியம். நீங்கள் அங்கே சமணர்களை வென்று இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டி எங்களுக்கு உய்வளிக்க வேண்டும்னு கேட்குறாங்க. அவருக்கும் புரியுறது, தெய்வ பாலகர் அல்லவா, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரும் சொல்கிறார், சரி உங்கள் கவலையின் காரணம் புரிந்தது. நான் அந்த சமணர்களை வாதில் வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டி மன்னனை திருநீர் அணிவிக்க செய்வேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிரியாக இருக்கும். ஏன்னா இதுலேயே எல்லா வரங்களும் கொடுத்துட்டார். ஒன்று, அரண்மனைக்கு வரேன்னு சொல்லிட்டார். 2வது, சமணர்களை நான் வாதில் வெல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். 3வது, திருநீர் பூச வைப்பேன் மன்னனேன்னு சொல்லிட்டார். ஸோ இதுலேயே அந்த மன்னனுக்கு எல்லாம் சரியாக போகும். அந்த மன்னன் சைவத்திற்கு மாறுவான், அவன் திருநீர் அணிவிப்பான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அவர். உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உடனடியாக அரண்மனைக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தெய்வ பாலகர், சரி ஆலவாய்நாதரை தரிசித்து அவருடைய உத்தரவையும் வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க கோவிலுக்கு. திரு ஆலவாய்நாதரை தரிசிக்க செல்கிறார்கள். அங்கே சென்று திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடி அனுமதி கேட்கிறார். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் ஆலவாய்நாதரை, அந்த சொக்கநாதனை அவர் அனுமதி இல்லாமல் செய்வதில்லை. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இறைவனின் அனுமதி கிடைக்கிறது. உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கும். பதிகங்கள் பாடுகிறார். அந்த கோவிலிலிருந்து அமைச்சரும் பரிவாரங்களும் புடைசூழ கிளம்புகிறார் அரண்மனைக்கு. அமைச்சர், திருஞான சம்பந்தரின் தொண்டர்கள் புடைசூழ அந்த ஊர்வலம் செல்கிறது. மங்கையர்க்கரசியார் அவருக்கும் பின்னால் சிவிகையில் வருகிறார்கள். இப்படியாக அவருக்கு சகல மரியாதைகளுடன் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இப்போ இந்த தெய்வ பாலகர் அரண்மனைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமண சமய முனிவர்களுக்கு தெரிகிறது. உடனே அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்கனவே. ஏன்னா நம்ம செய்த அந்த தீய செயலோட விளைவு தான் இந்த மன்னருக்கு இப்படி ஒரு பாதிப்புங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. அவங்க செய்த மந்திரங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறது. உடனே அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ இந்த திருஞான சம்பந்தர் இந்த வியாதியை சரி பண்ணிட்டார் அப்படின்னாக்க உடனடியாக மன்னன் சைவ சமயத்துக்கு மாறிடுவான். அதனால் அவங்களுக்கு உடனடியாக ஒரு சூது தோன்றுகிறது. உடனே அவர்கள் மன்னனை அணுகுகிறார்கள். மன்னா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அவருக்கு அந்த முடியல. அப்பயும் கேட்குறார், நாங்களும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்து உன்னுடைய உடல் உபாதையை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ நாங்களும் அவரு சேர்ந்து இதை சரி பண்ண பார்க்குறோம். அப்போ திருஞான சம்பந்தராலேயே இந்த வியாதி சரி செய்யப்பட்டது என்று சொன்னாலும், இந்த உடல் உபாதை நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும், நாங்களும் சேர்ந்து தான் அதை சரி பண்ணோம் அப்படின்னு நீ சொல்லணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட? மன்னன்ட்டே. ஒருத்தருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாக்க எந்த விதமான சூதுக்கும் தயாராகிடுறாங்க. மன்னனிடமே இப்படி ஒரு கோரிக்கை, நீ எங்கள் 2 பேரையும் சேர்ந்து இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. அது திருஞான சம்பந்தரே சரிப்படுறதாவே இருக்கட்டுமே. ஆனாலும் நீ என்ன சொல்லணும்? நீ சமண சமயத்தை சேர்ந்தவன், அந்த சமயத்தோட உண்மையை நீ தான் காப்பாற்றணும். அதனால நீ என்ன சொல்லணும்? இருவரும் சேர்ந்துதான் சரி செய்தார்கள் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு சூதுக்கு மன்னனையே உடன்பட சொல்கிறார்கள் சமண சமய முனிவர்கள். மன்னனுக்கு புரிந்து விடுகிறது, இது சரியில்லை, இதற்கு நான் உடன்பட மாட்டேன். ஒரு மன்னனுக்கு இது அழகே கிடையாது. எது நியாயமோ அதன் பக்கம் நான் இருப்பேன். நீங்கள் தனியாக என் உடல் உபாதையை சரியாக்க முயற்சி செய்யுங்கள், அந்த திருஞான சம்பந்தர் தனியாக முயற்சி செய்யட்டும். இதில் எந்த முயற்சியில் என்னுடைய உடல் உபாதை சரியாகிறதோ அவர் பக்கம் நான் நிற்பேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் யார் பக்கமும் சாய மாட்டேன் அப்படின்னு மன்னன் சொல்லிடுறார். ஏன்னா அவர் நீதி நெறிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மன்னர். அவர் தழுவிய சமயம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவர். அதனால் இவங்களோட சூதுக்கு உடன்படலை. இது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்களும் முயற்சி செய்யுங்க. நீங்கள் ஆல்ரெடி முயற்சி பண்ணிட்டீங்க, முதல்லையே முயற்சி பண்ணி அது உங்களால் முடியல. அதனால தான் திருஞான சம்பந்தர் வராரு. திரும்பவும் வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அவரும் பண்ணட்டும். அப்போது நீங்கள் 2 பேரில் யார் உங்களோட முயற்சி பழிக்கிறதோ அவர்கள் பக்கம் நான் நிற்பேன், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் மன்னர். உடனே இவர்களுக்கு பயம் அதிகமாகி விடுகிறது. அது கெட்ட நேரம் வந்தாச்சு அப்படின்னா அது மாதிரி சூதுலெல்லாம் இறங்கிறதுக்கு மனசில் ஒரு ஆசைகள் வரும். அது மாதிரி மன்னனையே இந்த மாதிரி ஒரு சூதுக்கு உடன்பட சொல்கிறாங்க. அப்பொழுது குலச்சிறையார் வருகிறார். மன்னனை வணங்கி திருஞான சம்பந்தர் அரண்மனைக்குள் எழுந்தருளுகிறார் அப்படின்னு செய்தியை சொல்கிறார். உடனே மன்னன், நீங்கள் உடனே அவரை போய் எதிர்கொண்டு அழைச்சின்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலைமாட்டில் ஒரு பொன்னாலான ஆசனத்தை போட சொல்கிறார். உடனே ஒரு பொன்னாலான ஆசனம் அமைக்கப்படுகிறது மன்னனுக்கு அருகில். குலச்சிறையார் ஓடி போய் திருஞான சம்பந்தரை வணங்கி அழைத்து கொண்டு வருகிறார் மன்னரிடத்தில். திருஞான சம்பந்தர் அங்கே வரார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மன்னனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துடுறது. அப்பயே கொஞ்சம் உடம்பு சரியான மாதிரி இருக்கு அவருக்கு. அந்த தெய்வ பாலகர் அங்கேருந்து வருகிறார். அமைச்சர் குலச்சிறையார் அழைத்து வர மங்கையர்க்கரசியாரும் சூழ்ந்து வருகிறார். மன்னன் அவரை வணங்குகிறார். தாங்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அவர் அந்த பொன்னாலான ஆசனத்தில் அமர்ந்து கொள்கிறார். அவர் அப்படி அமர்ந்து கொண்ட உடனேயே இந்த சமண சமய முனிவர்களுக்கு ஒரு கிளி பிடித்து கொண்டு விடுகிறது, பயம் அதிகமாகி விடுகிறது. மன்னன் தங்கள் சூதுக்கும் உடன்படவில்லை, இது என்ன ஆக போகிறதோ அப்படின்னு ஒரு பயம் வருது. உடனடியாக ஒரு கோபமும் வருது. இவர்கள் அந்த திருஞான சம்பந்தரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில், ஒரு ஆக்ரோஷத்தில் அப்படியே யோசிச்சுன்னு இருக்காங்க. மன்னன் உடல்நிலை இல்லாமல் சரியில்லாமல் இருக்கிறார். மகாராணியும் அமைச்சரும் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஞான சம்பந்தர் மலர்ந்த முகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். சமண முனிவர்கள் கடும் கோபத்தோடும் ஆக்ரோஷத்துடனும் அந்த தேவபாலகனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம்.